என்னாச்சுன்னா அறிவில்ல உனக்கு? நீ ஊந்து சாவறதுக்கு ஏன் வண்டிதான் கிடைச்சதா? வேற எங்கேயாவது போய் ஊந்து சாவ வேண்டியதானே? வர்றானுங்க பாரு எனக்குன்னு. இன்னொரு தடவை என் ஹோட்டல்ல தங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்த நீ என்ன கொலை பண்ண முயற்சி பண்ணான்னு சொல்லி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவோம். பாத்துக்க, போடாங்கிறது போ. வந்துட்டா பெரிய யோக்கிய நாட்டம். என்ன ஹோட்டல்ல ஓனர் கூட நீ எவ்வளவு பெரிய அயோக்கியன்னு தெரிஞ்சு ரூம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரா? பணம் இருக்குங்கிற திமிர்ல எப்படி எல்லாம் ஆடுன? இப்ப உன் பணத்தை வச்சு ஒரு ஹோட்டல் ரூம கூட புக் பண்ண முடியலையா? உன்னால ஏமாந்து நிக்கிற சிந்து மட்டும் உன்னை ஒதுக்கி வைக்கல. நீ யாருன்னு தெரிஞ்சதும் இந்த உலகமே உன்னை ஒதுக்கி வைக்குது பாத்தியா? என்னைக்கா இருந்தாலும் பண்ண பாவம் கர்மாவா சுத்தி வந்து அடிக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அது இதுதான். நான் கேவலமானவனா? பணம் இருந்தா போதும், யார வேணா என் வழியில விழ வச்சு என்ன வேணாலும் பண்ணலாம்னு நினைச்சுக்கிட்டு ஜாலியா சுத்தினப்பெல்லாம் எல்லாரும் என்ன நம்பினாங்க. இப்ப செஞ்சதெல்லாம் தப்புன்னு உணர்ந்து திருந்தி நல்லவனா வாழணும்னு நினைக்கிறப்ப யாருமே என்ன நம்ப மாட்டேங்கிறீங்க. டேய், இந்த மாதிரி சென்டிமெண்டா பேசி எத்தனை பொண்ணுங்களுடைய வாழ்க்கையை கெடுத்திருப்ப. இனிமே உன் நடிப்பெல்லாம் எடுபடாது. நீ எங்க போனாலும் நீ செஞ்ச பாவம் உன்னை விடாம துரத்துக்கிட்டே தான் வரும். உன்னால ஒரு நாள் கூட நிம்மதியா இருக்கவே முடியாது. செவந்தி, நீங்க எதுக்கு இவங்கிட்ட இன்னும் தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க? அதான் சொல்ல வேண்டியதெல்லாம் ஒண்ணுக்கு ரெண்டா வீட்டுல வச்சு சொல்லியாச்சுல. இன்னும் எதுக்கு விளக்கம் தரணும்? அவன் எக்கேடோ கெட்டு போட்டும், நமக்கு என்ன? இவெல்லாம் தங்க இடம் இல்லாம, திங்க சோறு இல்லாம, பிச்சை போட கூட ஆள் இல்லாம பசியும் பட்னியுமா கிடந்துதான் சாக போறான். சிந்து, உன்னோட கோபம் நியாயமானதுதான். ஆனா நான் இப்பவும் சொல்றேன், நான் உங்க வீட்டுக்கு வந்தப்போ சொன்னது அத்தனையும் உண்மை. இத்தனை வருஷமா நான் எவ்வளவு கேவலமான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கேங்கிறத ஜெயில இருந்த அந்த 2-3 நாள்ல தெரிஞ்சுக்கிட்டேன். அதனாலதான் திருந்தி நான் உன்னை கூப்பிட வந்தேன் சிந்து. ஆனா நீ என்ன நம்ப தயாரா இல்ல. சிந்து, நான் என்ன செஞ்சா நீ நம்புவ சொல்லு. உன்னை நம்பி தாண்டா நான் நடு ரோட்ல நின்ன. செவந்தின்னு ஒரு கேரக்டர் மட்டும் என் வாழ்க்கையில வரலன்னு வை, நான் எப்பவோ செத்துருப்பேன்டா. உன்னெல்லாம் மனுஷ ஜென்மத்திலே சேர்க்க கூடாது. நீ எல்லாம் மிருகம்டா. ஆசை வார்த்தை காட்டி பொண்ணுங்களை வேட்டையோடுற மிருகம். உன்னெல்லாம் வெளியில விட்டதே தப்பு. இன்னொரு முறை என் மூச்சிலே முழிக்காத. சிந்து, செவந்தி, சிந்து, சிந்து, நீ என்னை எவ்வளவு வேணாலும் திட்டு துப்பு, நான் தாங்கிப்பேன். ஆனா என்னைக்காவது ஒரு நாள் நீ என்னை ஏத்துப்பேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அது வரைக்கும் நான் காத்துட்டு இருப்பேன் சிந்து. இங்க பாரு, இந்த ஜென்மம் இல்ல, இனி எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் சிந்து மனசு மாறாது. நீ கனவு காணாத. ஆனா வண்டி எடுங்கண்ணா. சரிம்மா. செவந்தி, சிந்து.